பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி அம்மா நேற்று முன்தினம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தாங்க. ஸோ அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அதுலேயும் அந்த வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குங்க. ஜானகி அம்மா அவங்க கடந்த 10 நாட்களாகவே சரியாக சாப்பிடாம, தூங்காம ரொம்பவே ஒரு அப்செட்டாகவே இருந்திருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு சில தகவல்கள அந்த வீட்டுள்ள வேலை செய்த பணிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜானகி அம்மாவுக்கு கடைசியா நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தியெல்லாம் இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஜானகி அம்மாவுடைய மறைவு குறித்து அவங்களுடைய வீட்ல வேலை செய்த பணிப்பெண் கொடுத்த தகவல்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சிய கொடுத்திருக்கு. ஸோ இப்ப அந்த விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டுருக்குன்னு சொல்லணும். பணிப்பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அம்மா கடந்த 10 நாளாவே ரொம்ப அப்செட்டா தான் இருந்தாங்க. சரியா சாப்பிடாம, தூங்காம, நைட் டைம்லலாம் எழுந்து உட்காந்துக்கிட்டு, அவங்களுடைய பாடல்கள் அவங்கள பாடியிருப்பாங்க இல்லையா? நெறைய பாடல்கள் பாடியிருக்காங்க ஜானகி அம்மா பாடலு. அதில குடும்பத்துக்காக, சோகமா இருக்கிற மாரியான பாடல்கள் இதெல்லாம் அவங்க போட்டு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. சரியா சாப்பிடாம, தூங்காம ரொம்ப அப்செட்டா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க இந்த 10 நாளா மட்டும் இப்படிலாம் ஒண்ணும் இல்ல இருக்க கிடையாது. எப்போ முரளி கிருஷ்ணா சார் இறந்தாரோ, அப்போலேருந்தே அம்மா இப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பையன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்ளோ ஆசையா, அவ்ளோ அன்பா அவங்க கூடயே வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்டவர் இறந்துட்டாரு அப்படின்னு கேட்டதுலேருந்தே அம்மா உடைஞ்சு போயிட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுலயே உடல்நலக் குறைவால தான் காலமாயிருந்தாரு. இருந்தாலுமே அவங்களுடைய இழப்ப அம்மாவால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா, அம்மாவுக்கு இருந்தது அவங்க ஒரே ஒரு பையன் தான். அந்த பையன இழந்துட்டோமே அப்படின்ற அந்த புத்திர சோகத்திலேயே அவங்க அப்படியே மூழ்கி போயிட்டாங்க. ஏன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மாவுடைய கணவரும் கிடையாது. அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ, தன்னுடைய கணவரும் இல்ல அப்படிங்கும்போது, தன்னுடைய மகன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாரி அம்மா பையனுக்காகவே இருந்தாங்க. அதே மாரி தான் முரளிகிருஷ்ணனும். அம்மா மேல ரொம்ப பாசம். அம்மாவ கூடயே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக, அவருடைய ப்ரொஃபஷனல் எல்லாத்தையும் விட்டுட்டு, அம்மாவ பாடுறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அவங்க எங்கே போகணும், அவங்க எப்போ போறாங்க, வராங்க அப்படின்ற மாரி எல்லாம் அம்மாவ சுத்தியே அவங்களுடைய உலகம் இருந்திருக்கு. இப்படி அம்மாவும் பையனும் ஒரே இடத்துல ரொம்ப ஒண்ணாவே இருந்ததுனால, திடீர்னு பையன் இல்ல அப்படின்னும்போது, ஜானகி அம்மாவால தாங்கிக்கவே முடியல. ஸோ, அப்போலேருந்தே அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுட்டாவது இருந்தாங்க. ஆனா, கடைசி 10 நாளா அவங்களால ரொம்பவே தாங்கவே முடியல. பையன் இல்லாம இனிமேட்டுக்கு நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்ற மாரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவாங்க. அப்பப்போ அழுவாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் ஏன் வாழணும்? அப்படின்ற மாரிலாம் கூட அடிக்கடி சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நாங்க எல்லாருமே அவங்கள்ட்ட ரொம்ப ஆறுதலா பேசினாலுமே கூட, அவங்களுடைய எண்ணங்களும், உணர்வுகளும் அவங்களுடைய பையன சுத்தியே மட்டும் தான் இருந்தது. ஸோ, அந்த மாரி இருக்கப்போ தான் திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அந்த டைம்ல தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. பக்கத்தில கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே, அவங்க போகும்போதே ரொம்ப சீரியஸா தான் இருந்தாங்க. ஸோ, போன உடனே டாக்டர்ஸ் ஐசியூல தான் அட்மிட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப தீவிரமான சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போவே ஃபர்ஸ்ட்டுமே ஒரு அட்டாக் வந்தது. அந்த டைம்ல அவங்களால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஏதோ மருந்து மாத்திரைகள்லாம் குடுத்துட்ருந்தாங்க. ஆனா, 2வது முறையா அந்த அட்டாக் ஏற்பட்டு தான் அம்மா இறந்துருக்காங்க. ஸோ, அவங்களால எந்த சிகிச்சையுமே அவங்களுடைய பாடி அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அதனால தான் அம்மா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாரி அந்த பணிப்பெண் கொடுத்த தகவல் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிய கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயத்தையும் கூட அவங்களால சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மனசுல கஷ்டத்தோட அழுதுகிட்டே கதறி கதறி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஜானகி அம்மா ரொம்ப எளிமையானவங்க, ரொம்ப அன்பானவங்க, எல்லார் கூடயும் நல்லா பழகக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது, அந்த வீட்ல வேலை செய்த பணிப்பெண் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப வேதனைய கொடுக்குது. நான் அம்மா கூடவே இருந்திருக்கேன். எனக்கு அம்மாவ ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எல்லா வகையிலயுமே உதவியா இருப்பாங்க. எங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா கூட கேட்டா உடனே குடுத்துருவாங்க. ஸோ, அப்படிப்பட்ட அம்மாவ இன்னைக்கு நாங்க இழந்துட்டு நிக்கிறோம். என்னால அவங்க இல்ல அப்படிங்கிறத தாங்கிக்கவே முடியல. எனக்கும் ஒரு அம்மா மாரி தான் அவங்க இருந்தாங்க அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த வீட்ல வேலை செய்த பெண் பேசின விஷயங்கள் ஆனது எல்லாரையுமே ரொம்ப சோகத்தில மூழ்கடிச்சிருக்கு.
அது மட்டும் இல்லாம இறக்கறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே ஜானகி அம்மா சுஜாதா மேம்ட்ட வந்து ஃபோன்ல வந்து பேசின விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சுஜாதா மேமும் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுடைய மகனுடைய பிரிவை தான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. என் பையன் இல்லாத இந்த பூமியில நான் ஏன் வாழணும்? எதுக்கு தான் கடவுள் என்னை இன்னும் இங்க வச்சிருக்காரோ தெரியல. என்னையும் கூப்பிட்டுக்கலாம். நானும் போய் என் பையன் கூடயே இருப்பேன். அங்கேயுமாவது நாங்க 2 பேரும் சேர்ந்தே இருப்போம் அப்படின்ற மாரி ஜானகி அம்மா ரொம்பவே வந்து கதறி பேசியிருக்காங்க. எல்லாருமே இவங்களுடைய பேச்ச கேட்டு மனமுருகி போயிருக்காங்க. இப்படிலாம் வந்து அவங்க பேசியிருக்காங்களே அப்படின்ற மாரி. ஸோ இந்த பூமியில வாழவே பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்க அப்செட்டா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு தாங்க முடியாத பாரம் இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் பாருங்க. பிடிக்காத ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் கூட நம்மளால இருக்க முடியாது. அந்த மாரி தான் தன்னுடைய மகன் வந்து இல்ல, இந்த பூமியிலேயே அவங்க இல்ல அப்படின்னு தோணும்போது, இந்த பூமியில வாழவே அவங்களுக்கு வந்து பிடிக்காம போயிருந்திருக்கு. ஸோ என்னதான் அவங்க வந்து ரொம்ப இசையில வந்து லெஜெண்டரியா இருந்தாலும், பெரிய பெரிய பிரபலங்களோட பாடியிருந்தாலும், உலகம் முழுக்க அவங்களுடைய இசை பரவி இருந்தாலுமே கூட, அவங்களுடைய மனம் என்னவோ அவங்களுடைய மகன மட்டும்தாங்க தேடிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த ஆன்மா இன்னைக்கு வந்து நம்மள விட்டு போயிருக்கு. இருந்தாலும் இந்த இசை உலகம், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பாடின பாடல்கள் இசையின் மூலமா அவங்களுடைய குரல் வந்து ஒலிச்சிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு இசைத்துறையில மிகப்பெரிய அளவுல சாதித்தவங்க அப்படின்னா, அது ஜானகி அம்மா மட்டும்தாங்க. அவங்க என்னமோ ஆசைப்பட்டது தன்னுடைய குடும்பத்தோட, மகனோட, கணவரோட சந்தோஷமான ஒரு எளிமையான குடும்ப வாழ்க்கைய தான் வந்து விரும்பியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க நினைத்த மாரி அவங்களுடைய எளிமையான குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியாமலே போயிடுச்சுங்க. ஏன்னா, அவருடைய கணவரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. கணவர் இறந்த உடனே மகன் மட்டும் தான் ஆறுதல். இனிமேட்டு மகன் மட்டும் தான் நமக்கு அப்படின்னு இருந்தப்போ, மகனுடைய வாழ்க்கையிலுமே நெறைய பிரச்சனைகளானது போயிட்டு இருந்தது. ஸோ பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, மகன் நம்ம கூட இருக்கிறாங்க. அதுவே போதும் அப்படின்ற மாரி அவங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தோட தான் இருந்திருக்காங்க. ஆனா, மகனும் இப்ப இல்ல அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்திலே வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க நெனைச்ச மாரியே எல்லா விஷயமும் நடந்து போச்சு. அவங்க வாழணும் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து ஆசைப்படவே இல்லைங்க. அப்படி வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க பையனோட இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் அவங்க வந்து ஆசைப்பட்டுருந்துருக்காங்க. ஆனா அந்த ஆசையும் நிராசையா போனதுக்கு அப்புறமா, இந்த பூமியில நம்ம ஏன் இருக்கணும்? பாரமா நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலேயே சாப்பிடாம, தூங்காம தன்னைத்தானே வருத்திக்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு அவங்க நம்மளோட இல்ல. ஸோ நமக்கு பிடித்தமானவர்கள் நம்மோடு இல்லை அப்படின்னா, அந்த வாழ்க்கை எவ்வளோ வசதியோட, எவ்வளவு பேர் புகழோட இருந்தாலுமே கூட, அந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப கடினமான நாட்கள் தாங்க. ஸோ இதை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அன்புக்குரியவரை பிரிந்து உங்களால வந்து வாழ முடியுமா? வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஜானகி அம்மாவினுடைய மறைவுக்கு உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் மறக்காம வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்மா சாந்தி அடையணும். இறைவனை பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்து அடையும்.